மன்னிக்கும் வள்ளலாகிய தெய்வத்தை நோக்கி காலை ஜெபம். கடைபிடித்து கற்பிக்கின்றவரோ விண்ணரசில் பெரியவர் என்று மொழிந்த இறைவா, கற்றுக் கொடுக்கும் இயேசுவே, வழிநடத்தும் ஆவியானவரே, உம்மை இன்றைய நாளில் போற்றி புகழ்ந்து பாடி ஆராதிக்கின்றோம், நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, நிலை வாழ்வு அளிக்கின்றன. உமது வாழ்வு தரும் வார்த்தைகளை கடைபிடித்து இந்த உலகத்தை ஜெயித்து உமது நிலை வாழ்வு பயணத்தில் பயணிக்க தேவையான ஆற்றலையும் ஞானத்தையும் சக்தியையும் பலனையும் தந்தருள வேண்டி ஜெபிக்கிறோம். மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. 2 தீமோத்தேயு 3:16 கூறுகிறது, உமது வார்த்தைகளை இரவும் பகலும் தியானித்து உமது வார்த்தைகளை வாழ்வாக்கி உமது நியமங்களையும் நீதி நெறிகளையும் கடைபிடித்து கவனமுடன் உமது மீட்பின் திட்டத்தில் பயணிக்க உதவி செய்யும். மறந்த நிலைகளை, தவறிய நிலைகளை எண்ணி பார்த்து மனம் வருந்துகின்றோம். உமது உதவி இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்பதை உணர்ந்திருக்கின்றோம். உமது இரக்க மிகுந்த கரம் எங்களோடு இருக்கும்படி ஜெபிக்கின்றோம். மன்னிப்பதில் வல்லவரான நல்லவரான இயேசுவே, உமது சமூகத்தில் வந்து நிற்கின்றோம். எங்களின் குரல் கேட்டு அண்மையில் இருப்பவரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உமது தெய்வீக வல்லமை எங்களை நிரப்பி வழி நடத்துவதாக. இன்றைய மனிதனோ நெறிமுறைகளை தன் சுதந்திர சிறகை கட்டுப்படுத்தும் சுமை கற்கள் என வெறுக்கின்றான். மனம்போன போக்கில் வாழ முற்படுகிறோம் என்பதை நடைமுறையில் காண்கிறோம். மனம்போன போக்கில் வாழ்ந்து இயேசுவின் மனதை நோக செய்த தருணங்களுக்காக மனம் வருந்தி இந்த திருநேற்று புதனில் நம்மையே நாம் வருத்தி கொள்ளும் தவக்காலமாக அடியெடுத்து வைக்கும் இந்த நாளில் நம்முடைய பாவங்களுக்காகவும் நம்மால் விட்டு விலக முடியாத பழக்க வழக்கங்களுக்காகவும் மனம் வருந்தி இறைவன் அண்டை வர தகுந்த காலமாக இந்த தவ காலத்தை பயன்படுத்த நம்மை பண்படுத்த இறையருளை வேண்டி ஜெபிக்கிறோம். திருச்சட்டத்தை நிறைவேற்ற வந்த இயேசு சட்டங்கள் மனிதனை விடுவிக்க வேண்டும், அடிமைப்படுத்த அல்ல. மார்க் 2:27-28 எடுத்துரைத்தார். எல்லாம் கடந்த இயேசு தன்னை மனித வாழ்வு சட்டங்களுக்கு உட்படுத்தி கொண்டு புது பொருள் தருகிறார். நாமும் இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி அவர் கொடுத்த நீதி நெறிமுறைகளை பின்பற்றி கட்டளைகளை கடைபிடித்து வார்த்தைகளை வாழ்வாக்கி நம் வாழ்வில் வழிமுறையாக செயல்படுத்தி வாழ வேண்டிய அருள் வரங்களை கேட்டு இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.